ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். எப்போவுமே வந்து தூரமாலாம் போக மாட்டோம், அப்படியே உள்ளூர்லேயே தான் இருப்போம். இந்த வாட்டியும் வந்து பக்கத்துலேயே தான், கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் போல் டிரைவ். அங்கே வந்து ஒரு லேக் இருக்குது, அது பக்கத்தில் வந்து ஒரு வீடை வந்து புக் பண்ணியிருக்கோம். நம்மளோட பிளான் வந்து நல்லா பார்பிக்யூ பண்ணி சாப்பிட்றது தான். ஒரு ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு வராங்க. நம்மளோட கோட்டா வந்து சீ ஃபுட். நான் வந்து மீனும் ப்ரான்ஸும் வந்து மேரினேட் பண்ணியிருக்கேன். கடையிலேயே சொல்லி இந்த மாதிரி ஃபில்லே மாதிரி கட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். அவங்க வந்து 2ஆக கட் பண்ணி முள் இல்லாமல் கொடுத்தாங்க. அதில் வந்து நல்லா மசாலா போட்டு நல்லா மேரினேட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதே மாதிரி தான் ப்ரான்ஸ்லேயும் வந்து மசாலா போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கேன். நம்ம வந்து போகிறதுக்கு கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ஆகிறதுனால நான் வந்து ஐஸில் வச்சு தான் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா ஒரு சேஃப்டிக்காக. அப்படியே வந்து எல்லாத்தையும் உள்ளே வச்சிடுறேன். எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு மேலே ஐஸ் போடணும். மேலே வந்து கொஞ்சம் ஐஸ் போட்டிருக்கேன். ஓகே, கிளம்புவோமாடா. கிளம்புனதுலேருந்து பயங்கரமாக மழை பெஞ்சிட்டே இருக்குது. லைட்டாக அப்படியே பெஞ்சிட்டே இருக்குது ஃபுல்லாக. யாரெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? போகலாமா? வா. இதுதான் நம்ம தங்க போகிற வீடு. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்தோம், அதனால் வந்து வீடு இப்போ காலியாக தான் இருக்குது. இங்கே வந்து சின்னதாக ஒரு லிவிங் ஸ்பேஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அப்படியே டிவி பார்த்துட்டு இங்கே உட்காந்துக்கலாம். இங்கே வந்து ஒரு டைனிங் டேபிள் போட்டிருக்காங்க. அது பக்கத்துலேயே வந்து ஒரு ஃபயர் பிளேஸும் வச்சுருக்காங்க. நம்ம வந்து லாக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அதனால் வந்து நம்மளும் இங்கே வந்து போடலாம். கொஞ்சம் நெருப்பு போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட வெது வெதுப்பாக இருக்கும், நல்லா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இங்கே வந்து கிச்சன். பொதுவாக வந்து கிச்சனில் வந்து பேசிக் திங்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. உப்பு, மிளகு, அப்புறமா வந்து குட்டி குட்டி பாத்திரம் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். நிறைய ஸ்பூன், ஃபோர்க்கெல்லாம் இருக்குது.